ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் vlog தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், ஒரு பொண்ணு 2 பேர்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் 9 இயர்ஸ் கேப் இருக்குது. அவன் 2013, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2022. எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் நான். மேரேஜுக்கு முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்து முன்னாடி போய் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போயுமே பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் தள்ளி தான் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு பேபி நின்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் கிஃப்ட்டு தான் சொல்வேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மந்த்துக்குள்ளேயே 6 மந்த்துக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து நின்றுடுச்சு. ஃபஸ்ட்டு பேபியோட சிம்டம்ஸு, அதுக்கப்புறம் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேபி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேபியோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 டேஸ்லேயே கன்ஃபார்ம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட்டிங் வந்து ஒரு 6 மந்த்து கிட்டே இருந்ததுனால வந்து நான் எதுவுமே ரொம்ப எடுத்துக்கல. எனக்கு கஞ்சி அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வந்துடும், நெஞ்செலாம் எரியும். அதனால் வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேபின்றதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து தான் இருப்போம். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் வாமிட்டிங்க்கு இன்ஜெக்ஷன், டேப்லெட்லாம் கொடுத்தாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு 9th மந்த்ஸையும் வந்து முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போய்ட்டு, அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா 9th மந்த்தில் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா பாப்பா வளர பார்த்திங்கன்னா நமக்கு வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் நிறைய வரும். அடிக்கடிக்கு வந்து யூரின் போகிற சென்சேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பேக் பெயினும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பேக் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு செக்கப் வந்து நான் டெலிவரி பார்க்குற ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துட்டு வந்துட்டு, அவங்க வந்து பெயின் வரும்போது வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போகவே இல்லை. அதுதான் நான் பண்ண தப்பு. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் நீங்கள் ஒரு நடுவில் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நடுவில் போகாதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிபி அதிகமாகிடுச்சின்னு டெலிவரிக்கு அட்மிட் ஆகும்போது சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி டெலிவரி பெயின் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிம்டமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு பேபின்றதால எனக்கு எதுவுமே தெரியல. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டே தான். ஏன்னா டெலிவரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20க்கு மேலே தான் கொடுத்தாங்க, செப்டம்பர். ஆனால் எனக்கு பெயின் வரலையேன்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடியே வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு பேபின்னு தான் கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பெயினே வரலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா தோசைலாம் சாப்பிட்டு மட்டன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு மணி 10 மணி இருக்கும். எங்கள் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அமௌண்ட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்து வச்சுருந்தாங்க அம்மாக்கிட்ட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்லேயே தான் இருந்தாங்க. எனக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் மாதிரி ஆகிடுச்சு. சரி, பெயின் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயின் அதிகமாகிடுச்சு. ரொம்பவே பெயின் அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரிப்ஸு அது இதுன்னு எல்லாமே கொடுத்து ஒரு ரொம்ப நேரம் வந்து பெயின் அதிகமாக அதுவும் ஒரே சைடு வந்து படுக்க சொல்ல மாட்டாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டாக படுங்கன்னுருவாங்க. நமக்கு ஒரு சைடு பார்த்தா தான் பெயின் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக படுத்தோம்னா பெயின் ஓவர் பெயினாக இருக்கும். அப்பப்போ டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து லீக்கேஜ் இருக்கா, பாப்பா வந்து ஹெட்டு திரும்பியிருக்கா, இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயினில் வந்து ட்ரிப்ஸ் போகிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணி நிறைய வந்து இங்கே குத்தி அங்கே குத்தி நிறைய பிளட்டெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் பெயின் எனக்கு ரொம்ப அதிகமாக தாங்கவே முடியல. அதனால் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பெயினாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நைட்டில் வர வேண்டாம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நைட் 10 மணிக்கு மேலே தான் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து நைட்டு ரொம்ப ரிஸ்க்குன்றதுனால காலையிலே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெயின் அதிகமாகவே இருந்தது. அம்மா, அத்தை, அண்ணா, நான் 4 பேர் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாமே அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் நர்ஸுன்றதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்த ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பெயின் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் நர்ஸு, எனக்கு பெயின் கம்மியாக தான் வரணும், நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெயின் ஓவர் பெயின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெயினாக இருந்தது. ஆனால் எனக்கு பாப்பாவோட ஹெட்டு வந்து திரும்பல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய மறந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைம்லாம் எப்போ ஆகும், எப்படா பிறக்குன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. 2 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து வெயிட் அதிகமாக இருக்குது,
ஹெட்டு பெருசாக இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நான் நினச்சேன்னா சி செக்ஷனும் ஏதோ ஒன்று முதல்ல பேபி பிறந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்தளவுக்கு பெயின் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பெயின் இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு மேபி நம்ம ஜிஹெச்சுக்கு போயிருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலும் வெயிட் பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல. எனக்கு பெயின் அதிகமாக வந்து பாப்பா வந்து 3.2 இருந்தான் ஃபஸ்ட்டு பேபி, அதனால் கூட இருக்கலாம் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தலை பெருசாக இருக்குது, மெயின் வந்து பார்த்திங்கன்னா தலை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி செக்ஷன் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அனஸ்தீஷியா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குனிங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷீ ஷேப்பில் படுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு பெயின்னால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல. மார்னிங் இப்போ பாப்பாலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி செக்ஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. நமக்கு வந்து கண்ணெல்லாம் மூடிடுவாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அது மட்டும் தான் தெரியும். ஆனால் எனக்கு செகண்ட் பேபிக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் நான் பேசுகிறேன் சார். ஃபஸ்ட்டு பேபிக்கு பயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணை மூடுன்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பேபி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் தெரியும். பேபி எடுக்கும்போது என்னவோ நம்ம வயிற்றுலேருந்து ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பொருள் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா. நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கும், பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீல் மட்டும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பையன் தான் பிறந்திருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து காமிச்சாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பேபியோட எக்ஸ்பீரியன்ஸு. பேபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபின்ற மாதிரியே பேசிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பையன் தான் சொன்னார். எல்லாருமே அதையே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓகே பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்ற ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு பயமாகவே இருந்தது, என்ன பாப்பா பிறக்குமோ அப்படின்ற மாதிரியே இருந்தது. ஆனால் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி ஃபஸ்ட்டு பேபி பாய் பேபி பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்லாம் முடித்து மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் வந்து நார்மல் வார்டில் விட்டுட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வார்டுனா நான் பார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் அப்படிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அங்கே வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அங்கே 10 டேஸ் தான் இருந்ததுக்கப்புறமா ஸ்டிச்சிங்லாம் பிரித்து அப்புறமா தான் அனுப்புனாங்க ஃபஸ்ட்டு பேபிக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டேன், எனக்கு இதெல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு 4 டேஸ்லேயே வந்து நம்ம அனுப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். ஆனால் இவங்க 10 டேஸ் வச்சு ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்மள அங்கே வச்சு தான் பார்த்து தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அதனால் கூட இருக்கலாம். 10 டேஸ்க்கு அப்புறமா தான் அனுப்புவாங்க. பிபி மட்டும் எனக்கு வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் மட்டும் கொடுத்துருந்தாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்டம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் ஒரு சிம்டம் இருந்தது. நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி, லூஸ் மோஷன்லாம் கூட இருந்தது. இந்த மாதிரி நிறைய சிம்டம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டயபெட்டிக் இருந்ததுனால இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா 2 வேளை எடுக்கிற மாதிரியே தான் இருந்தது. நிறைய சுகர் இருந்ததுனால அந்த மாதிரிலாம் வந்து இன்சுலின் எல்லாமே போட்டோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் ஃபுட் எல்லாமே எடுத்துக்கணும். நான் சுகர் எதுவுமே சேர்த்துக்காம தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டீயோ காஃபியோ எதுவுமே எடுத்துக்கல. பால் அந்த மாதிரி எடுத்துட்டேன். எப்போயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீ எடுத்துப்பேன், அதுமாதிரி பிளாக் காஃபி எடுத்துப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து சுகர் ஃப்ரீ தான் வந்து நமக்கு அந்த பவுட்ரு எல்லாமே கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா சுகர் ஃப்ரீலேயே எல்லாமே எடுத்துக்குங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பவுட்ரு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓரளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். சுகர் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பாப்பாவோட முதுகு தண்டுவடலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது உங்கள் டாக்டர் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, என்னெல்லாம் சாப்பிட்லாம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் இருக்க வேண்டாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கூட ஷேர் பண்ணி ஓரளவுக்கு ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும், ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதாக தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் எனக்கு வந்து ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். 5th மந்த் அனாமலிக் ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க. ஸோ அது எடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பாப்பாவுக்கும் எக்கோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முதுகு தண்டுவடெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ வந்து எல்லாமே டெஸ்ட் எடுத்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கணும் ஃபுட்டில். எதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது. எங்கள் செகண்ட் பேபி வந்து 9 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு டயபெட்டிக் இருந்தாலும் நான் ரொம்பவே கண்ட்ரோலாக இருந்தேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயின் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருந்தது. கால் வலி, கை வலி, அதுக்கப்புறம் வந்து கை குடைச்சல், இந்த மாதிரி நிறையவே இருந்தது. மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். சுகர் இருந்தாலே என்னன்னு தெரியல, இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து கை வந்து மரத்து போயிடும், கை குழாயும் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எனக்கு ஸோ அதனால் அது ரொம்ப பெருசாக எதுவும் தெரியல. அதனால் பெயினாக இருந்தது பற்றி அத்தை லாஸ்ட் மந்த் இருந்தாங்க. அம்மா வந்து டெலிவரி எப்போ வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. டெலிவரி பெயின் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வரல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பா வந்து திரும்பிடுச்சு. பாப்பா வந்து திரும்பினது ஃபீல் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. நமக்கே தெரியும் யூரின் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்னவோ ஒன்று வயிறு வந்து முட்டுறா மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் விளாகே வரப்போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம். ஏன்னா அது டெலிவரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த சிம்டம்ஸ் எல்லாமே சொன்னால் தானே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். தான் இருக்கும். ஏன்னா வந்து பாப்பா எழுந்துட்டேன். நான் தூங்க வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுந்து வந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இப்போ வந்தோம். ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே சொன்னால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து 9 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக்கு இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு நார்மலுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு சி செக்ஷன், செகண்டு சி செக்ஷனுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு 38 வீக் முடிஞ்சு நீங்கள் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டரு. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் சொல்லிவிடுங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பிளான் பண்ணி இந்த ரூமு எல்லாமே சொல்லிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம் எதனா இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டு வந்து அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பையனை எதுவுமே ஸ்கூலில் விட்டாச்சு. அவன் ஆஃப் டே வந்து வருவான். ஆஃப் டேன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து எக்ஸாமும் நடந்துட்டுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து லீவ் எதுவுமே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனை வந்து ஸ்கூல் எடுத்துன்னு விட்டுட்டார். எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டார். நைட்டு தானே அட்மிட் ஆகப்பா, நான் போயிட்டு ஈவினிங் போல் வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து அன்றைக்கி நைட்டு தான் வராங்க. கரெக்டாக அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நைட்டு போய் அட்மிட் ஆகிக்கலாம். ஏன்னா மறுநாள் காலையில் நைட்டு, அதுக்கு மறுநாள் நைட்டு தானே ஆப்ரேஷன் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால நான் இது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஒன்று பிளான் பண்ண கடவுள் ஒரு பிளான் பண்ணுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிளானிங் நடந்தது சொல்கிறேன் நான் ஒவ்வொன்றா. நைட்டு வந்து அம்மாலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே ஒன்றா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் அட்மிஷன் போட்டாங்க. அதுலேருந்தே வந்து என்னை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிபி டயபெட்டிக்லாம் இருந்தால் ரொம்பவே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. மெயின் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை நான் சொல்லலை. ஹார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்குன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கார்டியாக் ஐசியூ இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதாவது ஹார்ட் ஸ்பெசிஃபிக்லாம் போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் பார்த்த ஹாஸ்பிட்டலே பண்ணாங்க எனக்கு. ஏன்னா நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ட்டாங்க. இங்கேயே 1 lakh கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அங்கே போனால் இன்னும் அதிகமாகுன்ற மாதிரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டு இங்கேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. மாதிரிலாம் நடுவில் நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே சமாளித்து தான் செகண்ட் பேபி வந்து பிறந்தது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொண்ணு பாப்பா தான் பிறக்கணும் ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு கன்சீவ் வந்து பொண்ணு தான் பிறக்கும். யாராச்சும் சொன்னால் கூட பையன் பிறக்கும் பேசுகிறாங்க. இல்லை பொண்ணு தான் பிறக்கணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாலும் சரி, நீ பையன் பிறந்தா என்ன தூக்கி போட்டுரு அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு வந்து இப்போ பொண்ணு தான் பிறக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். இந்த பேபி பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாய்பாபாவோட அருள் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே வேண்டி ரொம்ப வந்து தவம் இருந்து இப்போ பிறந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர். அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப 7 வருஷமாக, அது பாப்பா பையன் பிறந்து 2 வருஷம் சரி வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷமாக தவமாக இருந்து டெய்லி சாமி கும்பிடும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொண்ணு பிறக்கணும் பிறந்தா பொண்ணு பிறக்கட்டும் இப்போ செகண்ட் பேபி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கடைசியாக வந்து பொண்ணு தான் பிறந்தது. நான் நினச்ச மாதிரியே வந்து நடந்தது. இப்போ நம்ம டெலிவரி இது எதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிடுவோம். அதோட ட்ராக்கே மாறிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கே போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து அட்மிட் ஆகிட்டோம். அட்மிஷன்லாம் போட்டுட்டு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் வருவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சிஸ்டர் எல்லாமே பெயின் இல்லைன்றதால நானும் தைரியமாக வந்து இருந்தேன்.
பட் இந்த சென்சேஷன் மட்டும் இருந்தது. ஏதோ ஒரு ஃபீல் டைட்டாக வயிறுலாம் டைட் ஆகிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. ஆனால் டாக்டர் வந்து எனக்கு நைட்டு காலையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ மீட்டிங் இருக்குது, நான் வந்து ஈவினிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதனால் டைம் மட்டும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி நாங்கள் அம்மா, அண்ணா, அப்புறம் அண்ணா பசங்க, பையன் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டோம். நான், ஹஸ்பண்டு, அத்தை மட்டும் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஸோ காலையில் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குற டாக்டர் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு பாப்பா வந்து மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறுலாம் டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே பண்ணிடலாம், திடீர்னு பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது மார்னிங் தான், ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண மார்னிங். ஆனால் அவங்க வந்து ஈவினிங் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க நைட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ஆசைப்பட்டோமோ என்ன டைமு அந்த மாதிரி எல்லாமே பார்த்து வச்சுருந்தோம். அவங்க சொன்னதாலும் சரி ஓகே நைட்டே பண்ணிவிட்டேன் அப்படின்னு. ஆனால் கடவுள் வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அது பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ண டைமு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளேயே வந்து கரெக்டாக வந்து பாப்பா பிறந்துட்டாங்க. எனக்கு பையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அவன் வீட்டுக்கு போயிட்டான். டேட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் தான் வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி திரும்ப டக்குன்னு போய் கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆப்ரேஷன்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் ஹஸ்பண்டு. வித்தின் பண்ணி நான் எதுவுமே ஃபுட்டு எதுவுமே சாப்பிடல. அதனால் பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்குன்றதான் இனிமே எதுவுமே கொடுக்கல. மற்றபடி எல்லாமே நம்ம ப்ரொசீஜர் என்னெல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டின்னு போயிட்டாங்க. இப்போ பார்த்த ஹாஸ்பிட்டல்ன்றதால எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்கன்றதால நல்லா பேசிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீ ஷேப்பில் படுக்க வச்சுட்டு தான் எனக்கு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஆனால் இந்த பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீ உட்காருங்க, முதுவை மட்டும் பெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. அனஸ்தீசியா கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து மறுத்து போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் லைட்டாக வந்து ஃபீல் இருந்தது. ஆனால் டாக்டருக்கு சொல்லிட்டாங்க சரி சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பவும் போல் கண்ணை மூடிட்டாங்க. அது எல்லாமே பேசிட்டே தான் இருக்காங்க. டாக்டர் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து பேசிகிட்டே தான் டாக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பேசிகிட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது எல்லாமே நல்லா கேட்டுகிட்டே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு பேபிக்கு இந்த பெயின் எல்லாம் வந்ததுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மயக்கமாகிடுச்சு. இன்னெல்லாம் பேசினாங்க எதுவுமே கேட்கல. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதான் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் வந்து ஞாபகம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஞாபகம் இருந்தது. டாக்டர் என்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்காங்க. மெக்கோனியம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெக்கோனியம்னா மோஷன் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலி பிளானிங் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை எனக்கு இப்போயே பண்ணிவிடுங்க, இன்னும் நிறைய நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் பேபிக்கெலாம் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க பரவாயில்ல நான் சொல்லிட்டேன், ஹஸ்பண்டுக்கிட்டே கேட்டுக்குன்னு சொன்னால் அவரும் வந்து ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம திரும்பவும் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஃபேமிலி பிளானிங் மறுபடியும் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட் பேபி சி செக்ஷன், செகண்டும் சி செக்ஷன், திரும்ப 1 மந்த் கேப் விட்டு திரும்ப பண்ணிக்கலாம். ஏன்னா பாப்பா வந்து மெக்கோனியம் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட், நாங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு சொல்லிட்டோம். மற்றபடி பாப்பா மெக்கோனியம் போனதால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேபி சூப்பராக இருக்குது, கொழுன்னு இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பேபி தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் என்ன பேபின்னு என்கிட்ட சொல்லவே. நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன் என்ன பேபி டாக்டர் சொன்னால் அப்புறம் கேர்ள் பேபி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு திருப்தியாக ஆச்சு, ஹாப்பியாக இருந்தது. கேர்ள் பேபி தான்ன்றதுனால அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் பீடியாட்ரிஷியன் கிட்டே வந்து பாப்பா கொடுத்துட்டு எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறது அது இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.4 இருந்தது. பேபிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து டக்குன்னு வெயிட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீட் எடுத்துக்கல பாப்பா. எனக்கு மெயின் ஃபீட் அவங்க எடுத்துக்கலன்றத விட எனக்கு பால் வந்து வரல. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு இந்த ப்ராப்ளம் வந்து, செகண்ட் பேபிக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவன் சமாளித்து ஒரு 15 டேஸ் கிட்ட நான் அப்படியே வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுத்துட்டு அவன் வந்து வெயிட் மட்டும் குறைஞ்சா அவன் ஃபீடு பத்தலை போல அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பசும்பால்லாம் வாங்கி கொடுத்து தான் அவனை வந்து வளர்த்தோம். வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே பவுட்ரு பால் தான் கொடுத்தோம். செகண்ட் பேபிக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பம்ப்லாம் வாங்கி ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்து கிட்டே எனக்கு வந்தது. ஸோ ரொம்ப வரல அப்போ கூட பாதி என் பால் அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு பால் இந்த மாதிரி தான் கொடுத்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 பேபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபீடு நிறைய எடுத்துக்கல. பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் கொடுத்தா, செகண்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு பால். அவனுக்கு வந்து ஆஃப்டர் 9 மந்த்துக்கு அப்புறம் பவுட்ரு பால் மாற்றிட்டாங்க டாக்டர். ஏன்னா பசும்பால் வந்து ஊரில் இருந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாட்டோட பால் மாற்றினோடனே
பேபிக்கு வந்து லூஸ் மோஷன் அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சதுனால அவனுக்கும் பவுட்ரு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்படி தான் வந்து என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நிறைய 2 பேருக்குமே வந்து நிறைய சிம்டம்ஸும் சரி, அதுக்கப்புறம் டெலிவரியோட ஸ்டோரியும் சரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவும் எழுந்துட்டாங்க. ரொம்ப நேரம் எழுந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய சத்தம்லாம் வரும்னு நினைக்கிறேன் நடுவில். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். 2 டெலிவரி ஸ்டோரியுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2மே ஒன்றா அப்லோட் பண்ணுவேன் தான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். நிறைய வியூஸும் இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் போயிட்டுருக்கு. மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு. பாய்.